ஒரு கேள்வி கேட்டுறலாமா? நாம நினைச்சதெல்லாம் சில சமயங்களில் நிஜமா நடந்துடுது தெரியுமா? அதுவும் நாம டீப்பா விஷ் பண்ணப்போ, ஃபீல் பண்ணப்போ தான். அது ஏன்? அது எப்படி? இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ரகசியம்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது ஒரு மேஜிக் இல்லை, இது ஒரு யூனிவர்சல் ரூல். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன உணர்றீங்க, அதேதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஒரு சிம்பிள் பிரின்சிபல். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். அதாவது நீங்க என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சியை யூனிவர்ஸ்க்கு அனுப்புறீங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் உங்களிடம் திரும்ப வரும். நீங்க எதிர்பார்க்கிறது, நம்புறது, டே பை டே அந்த உணர்வோட வாழ்றது, அதுவே அட்ராக்ட் பண்ற சக்தி. எக்ஸாம்பிள், ஒருத்தர் தினமும் நெகட்டிவா யோசிக்கிறார். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அதை யூனிவர்ஸ் பவர்ஃபுல்லா கேக்குது. அது என்ன பண்ணுது தெரியுமா? அதே மாதிரியான நிலைமைகளை மீண்டும் மீண்டும் அனுப்புது. அதே மனிதர் ஒரு நாளாவது இனிமேல் என் வாழ்க்கை நல்லா மாறும், நான் இதற்கு தகுதியானவன் என்று நம்பினால் அதுதான் உங்க வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட். யூனிவர்ஸ்க்கு வேர்ட்ஸ் எல்லாம் கேட்காது. அதுவும் கிராமர், ஸ்பெல்லிங் எல்லாம் சுத்தம். அதுக்கு ஃபீல் மட்டும் தான் கேட்கும். நீங்க நான் ஒரு கார் வேணும்னு சொன்னா மட்டும் போதாது. உங்க மைண்ட்ல அந்த காரை ஆல்ரெடி கொண்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அந்த ஸ்மெல், அந்த டச், அதை டிரைவ் பண்ணும்போது வர கூஸ்பம்ஸ், அதுதான் பவர்ஃபுல். இதுக்கு சயின்டிபிக் பேஸ் கூட இருக்கு. நம்ம மூளையில இருக்கிற ரெடிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது என்ன பண்ணும் தெரியுமா? நாம எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை தான் ஃபில்டர் பண்ணி நமக்கு காட்டும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரெட் கலர் கார் வாங்கணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா அடுத்த நாளே ரோடு முழுக்க ரெட் கார் தான் தெரியும். அது ஒரு கோயின்சிடன்ஸ் இல்ல, அது உங்கள் சப்கான்ஷியஸான ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமின் வேலை. அதுவே லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றதை பறைசாற்றுது. நான் வெற்றி பெறப் போகிறேன், நான் அழகான வாழ்க்கையை டிசர்வ் பண்றேன், இப்படினாலும் சொல்லுங்க. கண்ணை மூடி உங்கள் கனவுகளை ஃபீல் பண்ணுங்க. அந்த ஸ்மெல், அந்த சவுண்ட், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த மாதிரி. நன்றி சொல்லுங்க. நன்றி யூனிவர்ஸ், எனக்கு இப்படி ஒரு பீஸ்ஃபுல் நாளை கொடுத்ததற்கு. நம்புறதோடவே ஒரு சிறிய நல்ல முயற்சியை ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க. பல பேர் ஒரு நாள் நினைச்சதுக்கு அடுத்த நாள் மேஜிக்கா வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுதான் பெரிய தவறு. நீங்க ஏற்கனவே டவுட்ஃபுல்லா ஃபீல் பண்ணினீங்கன்னா அது ஒரு வீக் சிக்னல். யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் டெய்லி கான்ஃபிடன்ஸ், பேஷன்ஸ் அண்ட் எமோஷன் மெயின்டைன் பண்ணணும். டவுட் பண்ற செகண்ட்லவே அட்ராக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். நீங்க யூனிவர்ஸா நம்புறீங்களா? இன்னைக்கு ஒரு கோலை பிக் பண்ணுங்க. அதை கண்மூடி நம்புங்க, ஃபீல் பண்ணுங்க, அதை அச்சீவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. ஒரு வாரம், 10 நாள், 10 நிமிஷம் கூட அது எப்படி ஸ்லோவா மாறுது அப்படின்னு நீங்க கண்டிப்பா பார்த்துடுவீங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.